வணக்கம் நண்பர்களே, உங்கள் சிவா மஸ்டர் ப்ரெடிக்ஷன். நம்ம கிரிக்கெட் ப்ரெடிக்ஷன் நினச்சிட்ருக்கோம். விமன்ஸ் ப்ரீமியர் லீக் 2024க்கான வீடியோ இது. ஸோ இது வரைக்கும் 8 மேட்ச் நடந்திருக்கு. இதில் குறிப்பாக நேற்று மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா யூபி வாரியர்ஸ் vs குஜராத் ஜெயின்ஸ் இவங்களுக்குள்ளே நடந்த மேட்ச்சில் நேற்று 11 பேருமே நம்மளோட ட்ரீம் டீம் வந்துட்டாங்க. அது இல்லாத நிறைய பேர் ரொம்ப கிராண்ட் லீக்கில் ரொம்ப க்ளோஸ் கால் போயிருக்காங்க. 39வது ரேங்க்லாம் வந்திருக்காங்க. அதை நான் போஸ்ட் பண்ணிடுவேன் குரூப்பில். அது இல்லாத பார்த்தீங்கன்னா நேற்று விளாண்ட ஆளுங்க எல்லா 1 to 1, 1 to 3, 1 to 5, 1 to 10 வரைக்கும் நம்மளுடைய டீம் வந்து வின் பண்ணியிருக்கு. ஸ்மால் லீக் எல்லாமே வின்னு. கிராண்ட் லீக்கில் ரொம்ப க்ளோஸாக போயிருக்கும். ஸோ இருக்க மேட்ச் ப்ரெடிக்ஷன்ஸ் நல்லா வந்துட்டுருக்குது, க்ளோஸாக போயிட்டுருக்கு. இதெல்லாம் உங்களுடைய ஆதரவு தான். ஸோ இன்னும் ஆதரவு தெரிவிங்க. இந்த சேனல் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நான் அதில் ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, அந்த வகையில் இன்றைக்கி 9வது மேட்ச்சு யார் யாருக்குன்னா மும்பை இந்தியன்ஸ் vs ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு. ஒரு பெரிய போட்டி இந்த மேட்ச் நடக்குது. எங்கே நடக்குதுன்னா பெங்களூர் சின்னசாமி ஸ்டேடியத்தில் இரவு 7:30 மணிக்கு நடக்குது. இன்றைக்கி நட்சத்திரம் நான் பார்த்தீங்கன்னா அனுசம் நட்சத்திரம். அதிபதி யாருன்னா சனி. மேட்ச் வந்து மேட்ச் வந்து கன்னியா லக்னத்தில் ஆரம்பிக்குது, துலாமில் முடியுது. ஸோ சனிக்கிழமை கன்னியா லக்னத்தில் ஆரம்பிக்குது, துலாமில் முடியுது அப்படின்னா மேட்ச் வந்து ஒன்று க்ளோஸ் காலாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதிகமாக. ஸோ அதில் லாஸ்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸில் கேப்டன் சேஞ்சஸ் வேறு இருந்தது. இன்றைக்கி கேப்டன் சேஞ்சஸ் இருக்குமா, இல்லை மறுபடியும் வந்து பழைய கேப்டனே வருவாங்களா, இல்லை அதே லாஸ்ட் மேட்ச் விளாண்ட அதே புது கேப்டன் விளாடுவாங்களா அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்ப்போம். ஸோ அந்த வகையில் பிளேயிங் 11 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் பர்ண்ட் அவங்க தான் லாஸ்ட் மேட்ச்சில் கேப்டன் இருந்தாங்க. ஸோ நான் அந்த டீமை தான் எடுத்திருக்கேன். பர்ண்ட், ஹேர்லி மேத்யூஸ், யாசிகா பாட்டியா, கிர், பூஜா வஸ்ட்ராக்கர், கவுர், வோங், சஞ்சனா, காசி, கீர்த்தனா பாலகிருஷ்ணன், இசாக். இவங்க ஒரு டீமாக விளாட்றாங்க. அதே வந்து ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரை பொறுத்த வரைக்கும் ஸ்மிருதி மந்தானா கேப்டன் தலைமையில் சோஃபி டிஃபைன், மேக்னா, ரிச்சா கோஸ், டி கிளார்க், வேர்ஹம், மௌலிக்ஸ், ஸ்ரேயாங்கா பாட்டீல், பகதூர், ஆஷா சோபனா, சிங் தாக்கூர். ஸோ இவங்க ஒரு டீம் விளாட்றதாங்க. எலைஸ் பெரி இன்றைக்கி வரத்துக்கு வாய்ப்பு அதிகம். லாஸ்ட் மேட்ச்சில் இல்லை. ஸோ இந்த மேட்ச்சில் எலைஸ் பெரி வரத்துக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ பார்ப்போம் எப்படிங்கிறது. ஒருவேளை இன்றைக்கி மும்பை இந்தியன்ஸ் கேப்டன் சேஞ்சஸ் ஆச்சுன்னா ஒரு சில சேஞ்சஸ் மாற்றங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம விக்கெட் கீப்பர் யார் எடுத்துக்கலாம்னு பார்த்திங்கன்னா ரிச்சா கோஸ் எடுத்துக்கலாம். யாசிகா பாட்டியாக்கு அந்த அளவுக்கு பெருசாக இல்லை, சுமாராக தான் இருக்குது. ஸோ ரிச்சா கோஸ் இன்றைக்கி எடுத்துக்கலாம் விக்கெட் கீப்பரில். பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஸ்மிருதி மந்தானா, சஞ்சனா. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கவுர் இன்றைக்கி வந்தார்னா எடுத்துக்கலாம். இன்றைக்கி வரல அப்படின்னா அவருக்கு பதில் கவுர் எடுத்துக்கலாம். ஆல்ரவுண்டர் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் அமிலா கீர், பர்ண்ட், பெரி வந்தாங்கன்னா எடுத்துக்கங்க. சோஃபி டிவைன் அல்லது மவுன்லிக்ஸ் 2 பேர்த்தில் யாராவது ஒருத்தர் எடுத்துங்க. மேத்யூஸ் அல்லது கீர்த்தனா இந்த 2 பேர்த்தில் யாராவது ஒருத்தர் எடுத்துங்க. பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் வெர்கம் அல்லது ஆஷா, சிங் தாகூர், வோங் அல்லது இசாக். நான் மறுபடியும் சொல்கிறேன். மந்தானா பேட்டிங்கில், சஞ்சனா உறுதியாக எடுத்துக்கலாம். கவுர் அல்லது கவுர் 2 பேர்த்தில் யாராவது ஒருத்தர் வந்தால் எடுத்துக்கங்க. இன்றைக்கி கவுர் வந்தால் உறுதியாக எடுத்துக்கங்க. கவுர் வரலைன்னா அவருக்கு பதில் கவுரை ட்ரை பண்ணுங்கள். ஆல்ரவுண்டை பொறுத்த வரைக்கும் அமிலா கிர், பர்ண்ட், சோஃபி டிவைன் அல்லது மவுன்லிக்ஸ், பெரி, மேத்யூஸ் அல்லது கீர்த்தனா, வெர்கம் அல்லது ஆஷா, சிங், வோங் அல்லது இசாக். ஸோ நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா 16 பேர் சொல்லியிருக்கேன். ஏன் அப்படின்னா இதில் வந்து நம்ம புதுசாக கொண்டாந்து பெரி அப்படிங்கிறவங்க லாஸ்ட் மேட்ச்சில் விளையாடல, அவங்கள உள்ளே கொண்டாந்துருக்கேன். கவுர் அப்படிங்கிறவங்களும் விளையாடல,
அவங்களையும் நான் உள்ளே கொண்டாந்துருக்கேன். சரிங்களா? ஸோ 15 பேர்த்தில் வந்து 2 பேர் போச்சுன்னா 13 பேர் தான் கணக்கு. ஸோ எப்படி இருந்தாலும் வந்து இந்த 15 பேர்த்தில் வந்து லாஸ்ட் மேட்ச்சில் விளாண்ட 2 பேர் விளாட்ல அப்படின்னாலும் 13 பேர் டீமில் இருப்பாங்க. அவங்க வந்துட்டாங்கன்னா 2 பேர் வெளியே போயிடுவாங்க. ஸோ அப்படி பார்த்தாலும் நமக்கு ஒரு 13 பேர் வந்துடும். ஸோ இந்த 13 பேர்த்துலேருந்து எப்படியும் ஒரு பிளேயிங் 11 வரத்துக்கு வாய்ப்பு அதிகம், ட்ரீம் டீம் வரத்துக்கு வாய்ப்பு அதிகம். சரிங்களா? ஸோ இன்றைக்கி வைஸ் கேப்டன் யார் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி அமீரா கீர் ஒரு வாய்ப்பு இருக்குதுங்க. 1 பெரி இன்றைக்கி வந்தாருன்னா அவருக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. 2 ஹெர்லி மேத்யூஸ் இன்றைக்கி விளாண்டார்னா ஒரு வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பவுலிங் போடுறாங்க அப்படின்னா ஹெர்லி மேத்யூஸுக்கு ஒரு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஸ்மிருதி மந்தானா விளாண்டாங்கன்னா அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் வந்து மும்பை இந்தியன்ஸ் செகண்ட் பேட்டிங் பிடிக்கிது அப்படின்னா ஏஹெச் கவுர் பழைய கேப்டன் வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து டீமு. மீண்டும் இதுபோல் ஒரு காணொலியில் சந்திப்போம். நாளைக்கு வந்து வீடியோ வராதுங்க. சரியா? நாளைக்கு கொஞ்சம் நான் வெளியூர் செல்கிறதுனால நாளைக்கு வீடியோ வராது. ஸோ டீம் வராது. ஸோ கொஞ்சம் நாளைக்கு ஒரு நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. மண்டே இருந்து உங்களுக்கு ரெகுலர் அப்டேட் கிடைக்கும். 1 அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கு நான் மேட்ச் ப்ரிடிக்ஷன் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். நான் வெளியூர் போகிறதுனால என்னால் கொடுக்க முடியாது. ஸோ இன்றைக்கி வீடியோ வந்து காலையிலேயே அதனால தான் ரிலீஸ் பண்ணுறோம். நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டாக கிளம்புறேன் அப்படிங்கிறதுனால. ஸோ மீண்டும் இதுபோல் இன்னொரு காணொலி சந்திப்போம். இந்த வீடியோ கொஞ்சம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா? இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.